ஆ ಇದಕ್ಕೆ 73 years. ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு நம்ம லைஃப்பில். எப்போயாவது ஒரு 2-3 நாள் லீவ் கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு எங்கேயாவது போய் சில் பண்ணணும்னு தோணும். ஸோ அப்படி நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் சக்லேஷ்பூர். ஸோ இது ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் கிட்டே இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஸோ பாதி பேர் இந்த இடம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு 900 ஏக்கர் காஃபி எஸ்டேட் நடுவில் நாங்கள் தங்கியிருக்கோங்க. ஆமாங்க, ஒரு 50 பேர் மொத்தமாகவே இங்கே தான் தங்கியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சக்லேஷ்பூரில் என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். Hey guys, welcome back to my YouTube channel. I'm Bob Plate and this is Gautam here. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகிருக்கும். அண்ட் இப்போ தூங்கி எழுந்திருக்கு. எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க ஸ்லோவாக. மிஸ்டும் இப்போ தான் இறங்கிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் சக்லேஷ்பூரில் இருக்கிற ஒரு சைட் ஆஃப் தி ஏரியாவை கவர் பண்ண போகிறோம். லன்ச் பார்சல், பிரேக்ஃபாஸ்ட் கீழே அது ரெடி ஆகிட்டுருக்கு. கைஸ், இந்த ஸ்பாட்டுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குது, நீங்களும் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நாய் கிடச்சிச்சா ரொம்ப? ஆமாம் ப்ரோ. ஏன் துரத்துச்சா? துரத்தில் நான் பாட்டு உட்காந்துருந்தேன், ஓடி வந்து கடிச்சிட்டு திருப்பி அது போய் படுத்துக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூம்ஸ் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹட் ஸ்டைல். அண்ட் பின்னாடி வந்து 2 ரூம். நீங்கள் லேடிஸை ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹரிணி இங்கே தான் இருக்கா. ஸோ கைஸ், நம்மளோட பைக்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருக்கோம். இப்போ கூட இந்த ஸ்டேக்கு வரும்போது சில பேர் வந்து ப்ரோ ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்தால் அது நல்லா இருந்தது நாங்கள். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்பில் இருக்கவங்க மென்டாலிட்டி எல்லாமே ஆஃப் ரோட் போகணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்க. அண்ட் பின்னாடி இது ஒரு டாமெண்ட்ரி. ஸோ அப்படியே சுற்றி காமிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கே தான் நான் மேலே இருக்கேன், கீழே வந்து ஜெய்சர் அண்ட் கேங் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் ரைட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ அது டைமுக்கு கொண்டு வரதும் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஃபுட்னால டிலே ஆகிடுச்சுன்னா நம்ம போகிற பிளேசஸ்லாம் பார்க்க முடியாமல் போயிடுங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து கொடுத்தோம். நிறையா வெரைட்டி இருந்தது. ஸோ சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னென்ன மெனு இருக்குன்றதை நீங்களே நேரம் பிளேட்டை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இங்கேயே ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் ஸ்டே பண்ணுறவங்க கூட வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் ஒரு குட்டி குரூப் ஃபார்ம் ஆகும். டாப் பாக்ஸு அதெல்லாம் வச்சு ஆஃப் ரோட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் எவ்வளோ லைட்டாக வைக்கிறீங்களோ பெஸ்ட்டு. ஸோ தூக்கியாச்சா? அண்ட் இந்த டேயில் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குங்க. ஸோ ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். ஸோ சில ரூட்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் நானே போனதில்லை, அங்கே எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அதனால் எல்லாருமே சேர்ந்து வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட பேசியிருந்தாங்க. ஜென்ரலாக வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லோரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம ரெஸ்கியூ டீம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிரஸ் ரெஸ்கியூ டீம் இங்கே எல்லாம் கியரப் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 காரை தூக்கிட்டதுனால தான் இப்போ நிறைய கார் போக முடிஞ்சுது. ஸோ இதாங்க ப்ராப்பர்ட்டி விட்டு நாங்கள் எல்லாம் வெளில போகிறோம். லன்ச் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுனால ப்ராப்ளம் இல்லை. நம்ம கடைக்கு தேட தேவையில்லை, எங்கள் கடை இருக்குது இவ்வளோ பேர் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இட்ஸ் ஆல்ரெடி பேக்ட். எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் காரில் வந்துட்டுருக்கு. ஸோ கார் ஆக்சுவலாக கீழே போயிடுச்சு. பாய். அண்ட் ஆல்சோ பைக் டெக்னீஷியன் நம்மளோட வராரு. ஸோ அவரோட நாலேஜ் அண்ட் அவரோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் குரூப்புக்கு. இங்கே பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் இங்கே நின்று வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ
ஸோ எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோங்க. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காங்கினேரி ஃபோர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து சைடில் நீங்கள் எங்கே வேணால் ஆஃப் ரோட் பண்ணிக்கலாம். நிறைய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான் அது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஒரு 12 மணிக்கிட்ட தான் நம்ம அங்கே போவோமே. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பிகாஸ் நம்ம இந்த வெயில் டைமில் போனால் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்காது. மத்தியானம் போனால் எப்படி இருக்கும் அந்த பிளேஸ். ஸோ அண்ட் ஆல்சோ சக்லேஷ்பூர் வந்து ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன், ரொம்ப ஆல்டிடியூட்லலாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மிஸ்ட் அது எல்லாமே பார்க்குறது ரொம்ப ரேர் தான். ஸோ கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப் வந்து ஜென்ரலி வந்து 1000 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 4000 ரூபா சொல்கிறாங்க ஒரு ஜீப்பு. வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா இது டூரிஸ்ட்டு. என்ன இது, என்னன்னு தெரியல, ஏதோ சென்ட் ஃபேக்ட்ரி போல். நல்ல கரெக்டான டைமில் போங்க. சன்செட்டுக்கு இங்கே நல்லாயிருக்கும். பட் அதனால் ஏன்னா வந்து பட்லேப்பட்ட பீக்கும் இன்றைக்கி இருக்குது. அது வந்து என்னை ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு போய் ஆஃப் ரோடில் அங்கே வைக்க வேண்டாம்னு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்மூத் ட்ரைல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பட்லேப்பேட்டை போனால் நல்லாயிருக்கும். மான்சூன் பெஸ்ட்டுங்க. எனிவேர் கேரளா கர்நாடகா எங்கே வேணாலும் மான்சூன் இஸ் பெஸ்ட். கோப்ரோடு எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க. பட் ஆனால் நல்ல ஹைட் இது. அப்பா என்னன்னு தெரியலையே, ரூட் இப்படி காமிக்குது. ஒரு நிறையா இந்த வில்லேஜ் வாசலில் எல்லாரும் வீட்டும் தாண்டி போயிட்டுருக்கோம். தமிழா நீங்கள்? நாங்கள் போகிற ரூட்லேயே ஒரு இனோவா கார் இங்கே முன்னாடியே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த ரூட்டை மாறி வந்துட்டாங்க. ஸோ கார் அந்த ரூட்டில் போக முடியல. ஏன்னா கூகுள் மேப்ஸை நம்பி போனால் இப்படி தான் ஆகும். ஆக்சுவலாக இது ஆஃப் ரோட் இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. இங்கேருந்து நம்ம ஆஃப் ரோட் பண்ணி மேலே போனோம். அண்ட் இது பெரிய ஆஃப் ரோட்லாம் இல்லைங்க, இது ஜஸ்ட் ஈஸி. இங்கே யார் வேணால் போகலாம். ஆக்சுவலி சீனுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஃபோர்ட்டுக்கு போகும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோட் ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஸோ வந்து இட்ஸ் அ மாட்ரேட் ஒன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எல்லோரும் முதல்ல இப்படி ஆஃப் ரோட் பண்ணுறாங்க, எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களா, இல்லை இந்த குரூப்பை வச்சுட்டு போகலாமா, நம்ம இன்னும் கஷ்டமான இடத்துக்கு போகலாமான்ட்டு ஒரு அனலைஸ் பண்ண தான் வந்து இந்த பிளேஸை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்றது பாருங்களேன் கடைசியில். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பின்னாடி ஸ்டக்காரவங்க எல்லாருமே வந்து முன்னாடி அமுச்சு விட்டுட்டு நம்ம பின்னாடி வந்திருந்தோம் லாஸ்ட்டில். அந்த இடத்துக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அந்த டாப்புக்கு போயிட்டாங்க. யாருமே ஸ்ட்ரகிள் ஆகலை. வேறு லெவல் குரூப்பு இங்கே தெரிஞ்சுது எனக்கு. அது அங்கே தான் போனோம் ஆக்சுவலாக. ஃபோர்ட் இது. இங்கே ஃபோர்ட் போயிட்டு நீங்கள் மேலே போகிறீங்களா? ஆமாம், அது ஆஃப் ரோட் தான். ஆஃப் ரோட் வராதவங்க இங்கே இருப்பாங்க ஃபோர்ட்டில். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். இந்த ஸ்பாட்டு ஜென்ரலி மேப்பில் வராது. பைக்கர்ஸ்க்கு சூப்பரான பிளேஸ். பட் வாட் டு டூ, நாங்கள் வந்து மார்னிங் வரல, ஈவினிங்கும் வர முடியல. அப்படி வந்தீங்கன்னா எங்களால் இந்த ஒரே ஸ்பாட்டு தான் போயிருக்க முடியும். ஓ, இங்கே வந்துட்டீங்களா? ஹரிணி வேற கூப்பிட்டுவாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க? நேற்று நாய் 5 அடி பாம்பு. எங்கே? இந்த இடத்துலையா? நான் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 20 minutes பிஃபோர் ஒரு நியாயம் வண்டி ஏற்றிட்டேன். அப்படியே சர்ற போது. ஆல்சோ இதுக்கு முன்னாடியும் ஒரு மலை இருந்தது, அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அங்கே ஒரு பையன் அங்கே போயிட்டு வந்திருந்தான், அவனை கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே போக முடியலையா?
ஆ ஃபுல்லு ஸ்கிட்டு ஸ்கிட்டா பாதி பேர் திரும்பிட்டீங்களா? ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காங்கினேரே வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லி இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இது நீங்கள் காங்கினேரே ஃபோர்ட் அப்படின்னு மேப்பில் போட்டிங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வருவீங்க. அந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு கீழே போகும். நீங்கள் ஃபோர்ட்டுக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஹில்ஸ் மாதிரி ஒரு டாப் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. நான் ஆக்சுவலாக யோசித்தேன், வெயில் இவ்வளோ அடிக்குது, எப்படி இவ்வளோ மேலே கூப்பிட்டு வரலாம், வெயிலில் கடுப்பாக இருக்குமா அப்படின்ட்டு. இது ஒரு பீக், இப்படியும் காற்று வரும். அதுக்கேற்ற மாதிரி காற்றும் வந்திருக்கு. ஸோ என்னோடய ஒய்ஃபோட பாட்டி வந்து இந்த ட்ரிப்பில் வரத்துக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. நானும் உங்ககிட்ட நிறைய தடவை சொன்னேன், இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த ட்ரிப் இருக்காது, கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் பாட்டி அப்படின்னு. என் பேர் விஜயகுமாரி. 27. எனக்கு 73 இயர்ஸ். ஆனால் பரவாயில்லைங்க, நான் வரேன், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப நாளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைங்க. பட் அவங்க வீட்டில் டைம் கிடைக்கிறதில்ல, அவங்களால கூப்பிட்டு போக முடியல யாராலையும். ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டாங்க இந்த ட்ரிப்புக்கு. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸுங்க, அவங்க இவ்வளோ தூரம் நடந்தே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாருல, அது காரணமே இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் முடியும்னு நினச்சி செய்கிறது தான். அப்படியே கத்துங்களா கத்தலாம்ப்பா. ஸோ இந்த சக்லேஷ்பூர் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஆல்டிடியூடில் கிடையாது இந்த ஹில் ஸ்டேஷன். பட் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே நிறையா பீக்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி கிராஸ் ஹில்ஸ் நிறையாவே இருக்குங்க. ஸோ எனக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி கிராஸ் ஹில்ஸு, அதுக்குள்ளே நம்ம வண்டி ஓட்டின்னு போனோம். ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இங்கே வந்து நான் ஃபீல் பண்ணேன், மான்சூனில் நம்ம இந்த இடம் வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக சோலோவாக இந்த இடத்துக்கு மான்சூனில் ஒரு ட்ரிப் போட போகிறேங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த இடம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம போகிற பிளேஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா ரைட்டு போகணும் போல், அதுக்கு பதிலாக அவர் மேலே ஏறிட்டார். அந்த ரூட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் ரிட்ஜ் ஒன்று இருக்கும். ரெட் மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. ரோட்லேயே தெரியுமா இல்லை என்ட்ரி கட்டி உள்ளே போகணுமா? ரோடு அத்தனை ரோடு அத்தனை சார். அப்படியே வாங்க. ஏன்னா மேலே ஏற்றிடுறாங்க, டவுன் தான் கொஞ்சம் பயம் வந்துடுது ஹைட்டை பார்த்து. ஏன்னா அவங்க ஃப்ரண்ட் பிரேக் அடித்தாங்கன்னா வலிக்கி விட்ரும். ஸோ ஆஃப் ரோடிங்கில் மேலே ஏறுறது ஈஸிங்க, நம்ம எப்படியா காலை வச்சுட்டு மேலே ஏறிடலாம். பட் டவுன் ஹில் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ இங்கே புதுசாக வரவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் ஒரு நர்வஸ் இருந்தது, நம்ம வண்டியை கீழே போட்டுருவோமோ இவ்வளோ பேர் முன்னாடி அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது. அதனால் நான் ஸ்டார்டிங்கே பேசிட்டேன், வண்டியை கீழே போடுங்க எடுங்க, அப்போ தாங்க நீங்கள் ஆஃப் ரோட் கற்றுப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ ஆஃப் ரோட் பண்ணுறோம், மேலே வரோன்ட்டு போய் டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க. ஸோ ஷாக் ஆகிட்ட 3 மணி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ கீழே வந்து தான் எங்களோட லஞ்சை சாப்பிட ஆரம்பித்தோம். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எங்கள் ஸ்டேலேருந்தே நாங்கள் லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோங்க. ஸோ எங்கள் ஸ்டேலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அழகாக நீட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே உட்காந்து மரத்தடி நாயில் எல்லோரும் சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் தண்ணி கேன் எல்லாமே கேரி பண்ணிட்டோம். ஸோ இங்கே வச்சு எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் ஒரு லோக்கல் கூப்பிட்டு வந்தோங்க. இவர் தான் வந்து கைடு எங்களுக்கு. ஸோ இவர் வச்சுட்டு நாங்கள் எல்லா இடமும் சுற்றிருந்தோம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம பட்லப்பேட்டா பீக் போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு மேப் இல்லை, ஒன்லி ஷார்ட்கட் அவரே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஷார்ட்கட்டுக்கு போங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம பட்லப்பேட்டா பீக் போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைட்டான பீக், சேம்பரில் தான் மேலே கூப்பிட்டு போவாங்க. அண்ட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஜீப் போன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். இங்கே தான் நாங்கள் வண்டி ஏற்றிட்டு போகலான்னு இருந்தோம். பட் நாட் அட் ஆல் பாசிபிள், ரொம்ப டிலே ஆகுது. பே டைம் 4 மணி. ஜீப்பாக இருந்தால் டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ திங்க் இது ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் போகிறோம்னு நினைக்கிறேன்.
ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுங்க. சுற்றி யாருமே இல்லை. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரோடு. ஏதாவது ஒரு மிருகம் வந்தால் கூட சுத்தமாக தெரியாது. ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் அடர்ந்த காடாக இருக்கா. அது எனக்கே பயமாக இருந்ததுங்க. என் பின்னாடி வேறு ஹரிணியை உட்காந்துட்டு வரா. எங்கள் கூட ஒரே ஒரு பைக் வருது. அண்ட் மேப்பும் இல்லை, ஃபோன் டவரும் இல்லை. இந்த ரோட்லேயே போயிட்டுருக்கோம். சரி முன்னாடி யாராவது நிற்பாங்கன்ட்டு எதிர்பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக நம்ம போகிற இடமா இருக்கணும். பின்னாடி எங்கள் ஆளை காணோம். சூப்பராக இருக்குப்பா ரூட்டு. என்ன இந்த சைடில் பள்ளம் இருக்கா என்னன்னு தெரிலண்ணா. நம்ம ஒரு ஐயோ சூப்பர். நல்ல வேலை ஒரு போர்டு பார்த்தோம். அண்ட் இந்த போர்டில் வந்து எந்த சைடில் போகணுன்ட்டு இங்கிலீஷில் போட்டுருந்ததா. ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தோங்க. காய்ஸ், ஏதோ ஒரு போர்டில் இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மேபி கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் போல. வா, நல்லா மான்சூன் மாதம் வந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரோடு நல்லா சிமெண்ட் ரோடை போட்டு வச்சுருக்காங்க, வழுக்காது. அண்ட் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக கிராஸு, கம்ப்ளீட் க்ரீனாக இருக்கும் இங்கே இந்த ஏரியாவே. இதுதான் ரிட்ஜு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிட்ஜ் பார்க்கலாங்க. ஒரு சின்னதாக ஒரு கல் மாதிரி இருக்குது. ஏன் இங்கே எல்லோரும் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு லெஃப்டில் விழுற தண்ணி வந்து அரேபியன் சீக்கு போயிடுமா, ரைட்டில் விழுறது வந்து பே ஆஃப் பெங்கால் போயிடுமா. ஸோ அப்படி பிரியுமா இந்த லேண்ட்ஸ்கேப். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளேஸ். அங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதே நான் கூகுளில் பார்த்து தான் சில விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என் ஒய்ஃப் கிட்ட. இதானா இதானா எங்க முன்னாடி லைனாக பார்க் பண்ணுறேன். ஸோ பட்டில் போயிட்டா இதுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே நம்ம ஜீப். ஸோ வந்து ஹெல்மெட்ஸ் தான் நம்ம வந்து இங்கே ஒரு. ஸோ பட்லேபெட்டா பீக் வந்துட்டோங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு. நான் ஆக்சுவலாக பைக்கே எடுத்துகிட்டு மேலே போயிடலான்ட்டு தான் எங்கள் பிளான். ஏன்னா ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு நம்ம மேலே போகலாம், இட் இஸ் அலவுட். பட் ஆனால் இப்போ நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம்னால் இங்கே இருக்கிற ஜீப் யூனியன்லாம் ஒன்றா ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் மேலே போக முடியாது, அதில் அலவுட் இல்லை, பர்மிஷன் வேணும், ஃபாரஸ்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் பைக் எடுத்துகிட்டு போக முடியல. அண்ட் ஆல்சோ டைமும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லோரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனா இன்னும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு சரி ஜீப்லேயே போயிடலான்ட்டு நாங்களும் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா தான் அங்கே இருக்கிற லோக்கல் ஒரு 2 பைக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்கள மேலே போகவே விடலை. ஸோ அதனால தான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் கனடாவில் பேசியிருந்தாங்க. பட் எங்களுக்கு புரிஞ்சுது அவங்க என்ன பேசுகிறாங்க அந்த பசங்க, இவங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஜீப் ரைட் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். பாருங்களேன், பைக்கில் வந்தாலும் நல்லாயிருக்கும்ல. பட் வாட் டு டூ, எங்களால் வர முடியல. ஸோ இங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 minutes நம்ம மேலே போயிடுவோம். ஒரு 20 minutes ஜீப்பில் வந்தால் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மேலே போயிடலாம். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு சன்செட்டுங்க. ஸோ பர்ஃபெக்ட் டைமில் நாங்கள் மேலே வந்திருக்கோம். இங்கேருந்து சன்செட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ கைஸ், பட்லபேட்டா பீக் அது வந்து நம்ம சொல்கிறது, கனடாக்காரங்க சொல்கிறது பட்லபேட்டா அப்படின்றவாங்க, பட்லபேட்டா அப்படின்வாங்க. ஸோ இந்த பீக்கு சன்ரைஸ் சன்செட்டுக்கு வரலாம். நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இது வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்குன்றதுனால சில இடத்துக்கு உங்களால் போக முடியாது. ஏன்னா இந்த லோக்கல்ஸு ஜீப் வச்சுக்கிட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை. அப்படி இருந்தால் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களே வந்து ஒரு டைம், இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, இதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா டோக்கன், என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஜீப்புக்கு வந்து 1000 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மேபி இப்படி தான் ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும்.
ஸோ கைஸ் இதுதாங்க பட்லபெட்டா பீக். ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு கொழுக்கு மலை தாங்க ஞாபகம் வருது. ஸோ கேரளாவில் மூணார் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அது. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி சன்ரைஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து சன்செட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட். க்ரீனாக இல்லை, மவுண்டன்ஸ், பட் வி என்ஜாய்ட் சன்செட். நல்லா இருந்ததுங்க, நல்லா க்ரௌடும் இருந்தது. ஸோ ஜீப்பில் வரவங்க ஒரு டைமிங் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு ½ hour இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடணும். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 7 o'clock, சாரி 6:50 அது. பட்லபெட்டா பீக்லேருந்து கீழே எல்லாரையும் ஜீப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் பைக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹெல்மெட் எல்லாம் காரில் வச்சுருந்தோம். அந்த கார் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம் ரூமுக்கு. அண்ட் ரூம் போய் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது ஆக்சுவலி டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 6 மணிக்கு ரூமுக்கு வர வேண்டியது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தெம் இந்த பீக்கு வர வைக்கிறதுக்கு. ஏன்னா மார்னிங் வந்து நாங்கள் பண்ண தப்பு வந்து கிளம்புனது லேட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து 2-3 நாளாக நிறைய பேர் தூங்கவே இல்லைங்க. ஏன் தெரியல, ஏன்னா எல்லாருக்கும் இந்த லீவ் வேணும்னா அவங்க லீவ் ஒரு லாஸ்ட்டு வீக்கெண்ட்லாம் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்ட்டில் இருக்கவங்களாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி ஸோ அவங்களாம் தூங்கவே இல்லையா. கைஸ் நம்ம கேம்ப் சைட் கிட்டே வந்துட்டோங்க. கேம்ப் சைட்டே வருது. ஸோ நம்ம ஹோம் ஸ்டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஹோம் ஸ்டே கிட்டே வந்தாச்சு. எல்லோரும் 6:30 6:45 கிளம்பணும். மேப் வந்து எங்களுக்கு 1 hour 20 minutes காமிச்சது. கரெக்டாக யாருமே எங்கேயும் ஸ்டாப் எடுக்காமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ நம்ம குரூப்பில் இருக்கிற ராஜு பாய்க்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ வரும்போது சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் கரெக்டாக 12 மணி ஆகிறப்ப நாங்கள் கேக்கெல்லாம் ரெடியாக வச்சுட்டு அவனை கூப்பிட்டு கேக் கட் பண்ணோம். நல்லா இருந்ததுங்க, ஒரு செம்ம சர்ப்ரைஸ். மறக்காதீங்க பிரதர். கேக் கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு சின்னதாக எல்லோரும் ஒரு குத்து போட்டோங்க. ஸோ ஒரு 15-20 minutes எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடி இருந்தோம். அப்படியே ஃபாலோட் பை fireworks இதெல்லாம் இருந்தது. காப்பிரைட்ஸ்னால என்னால் அந்த பாட்டு போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் டே 2ங்க. ஸோ நல்ல ஆஃப் ரோட், அப்புறம் ஒரு பீக் பாயிண்ட் போயிட்டு இந்த டே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரையும் எங்கேயுமே போர் அடிக்காமல் பண்ணியாச்சுங்க. கைஸ், அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கும்ல.